நாகையில் தனியார் மருத்துவமனையில் காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்பட்ட 11ஆம் வகுப்பு மாணவர் தவறான ஊசி போட்டதால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். வேளாங்கண்ணி அடுத்த குறிச்சியைச் சேர்ந்த வீரமணி என்பவரின் 16 வயது மகன் சந்தோஷ் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மாணவர் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக கூறி மருத்துவமனையை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முற்றுகையிட்டு உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சந்தோஷின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனிடையே மாணவனுக்கு விஷப்பூச்சி கடித்தது பரிசோதனையில் தெரிய வந்ததாகவும் பூச்சியின் விஷம் இதயத்தின் சதை பகுதியில் பரவியதால் இதயம் செயலிழந்து உயிரிழந்ததாகவும் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.